ஹாய் ஹலோ இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் நெல்லிக்காய் உப்பில் போட்டது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதிக நாள் இது பூப்பல் அதே மாதிரி ஃபங்கஸ் எதுவுமே வராமல் ரொம்ப சூப்பராக நம்ம இதை உப்பில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நாளைக்கு கெட்டுறாமல் நமக்கு நெல்லிக்காய் உப்பில் போட்டு ரெடி ஆயிரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கல்லுப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கிறேன். அது கொஞ்சமாக வெது வெதுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா இப்போ நெல்லிக்காய் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு டவலை வச்சு நல்லா தொடச்சி அதில் இருக்கிற தண்ணி பதத்தையெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் அதே மாதிரி நல்லா கழுவிட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம போடுற அந்த ஜார் இருக்கீங்க இல்லையா, கண்ணாடி பாத்திரம், அந்த கண்ணாடி ஜாரை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதே மாதிரி நம்ம நெல்லிக்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்ல ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு ஒரு சொட்டு பச்சை தண்ணி கூட இதில் இருக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறமா வெது வெதுன்னு அந்த உப்பு தண்ணி இருக்குங்க இல்லையா, அதை அந்த ஜாடியில் ஊற்றிக்கலாம். நல்லா தொடச்சி அந்த ஜாடியில் தான் இப்போ நான் 1/2 லிட்டர் 1/4 கிலோ இப்போ நெல்லிக்காய் எடுத்தோம்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நம்ம உப்பு தண்ணி சேர்க்கணும். உப்பு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அது ஆறணும். ஒரு 50% ஆறி வெது வெதுன்னு அந்த சூடோட இப்போ ஜாடியில் ஊற்றிட்டு இப்போ நெல்லிக்காய் கீறி விட்டுக்கலாம். அதில் உப்பு அதே மாதிரி மிளகாய் காரம் எல்லாம் பிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜாடி குப்பியில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2-3 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி தாங்க நாங்கள் கேரளாலையெல்லாம் உப்பில் போட்டு வைப்போம் நெல்லிக்காய். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளா ஃபுட்டும் கேரளாவும் என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.